இந்தியால இருந்து அமெரிக்காக்கு PhD படிக்க போன ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு வயலண்ட் கேங்க்கு ஒரு நாள் மட்டும் கேங் லீடர் ஆயிருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், நம்ம ஜிகிர்தண்டா முதல்வன் இந்த படத்துல எல்லாமே ஸ்டோரியா பார்த்திருப்போம். ஆனா இது நிஜமா நடந்த ஒரு சம்பவம். என்னன்னு டீட்டெயிலா சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்தியாவை சேர்ந்த சுதீர் வெங்கடேஷ் அமெரிக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல சோசியாலஜி படிக்க போயிருக்காரு. சோ அவருடைய PhD ரிசர்ச்காக சிகாகோல இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல அர்பன் பாவர்ட்டியை ஸ்டடி பண்ண போயிருக்காரு. சோ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு பயங்கரமான கேங்கான பிளாக் கிங்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஏதோ ஆப்போசிட் கேங்ல இருந்து நம்மள வந்து வேவ் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை பாத்தீங்கன்னா அங்க இருந்து புடிச்சிட்டு போய் அவங்க ஏரியா கூட்டு போயிருக்காங்க. சோ அப்பதான் நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதீர் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா அவருடைய ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ப்ராஜெக்ட் விஷயமா தான் இங்க வந்தேன்னு சொன்னேன். அங்க இருந்த ஒரு கேங் லீடரான JT பாத்தீங்கன்னா இவர் ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னா 7 வருஷம் தொடர்ந்து நீடிச்சிருக்கு. சோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்பவே ட்ரஸ்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பிளாக் கிங் கேங்குடைய லீடரா இருக்கிற JT என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதீர் வெங்கடேஷை கௌரவிக்கிற விதமா அந்த பிளாக் கிங் கேங்க்கு ஒரு நாள் மட்டும் நீ தலைவரா இருந்து லீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சுதீரும் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேங், அதாவது அந்த பிளாக் கிங் என்ற கொடூரமான கேங்க்கு வந்து ஒரு நாள் லீடரா இருந்திருக்காரு. சோ அதுல அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேங்கோட பிசினஸ் பாத்துக்கணும், அதுக்கப்புறம் ஏதாச்சும் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா அதை பைசல் பண்ணி வைக்கணும், அப்புறம் ஏரியா பிரச்சனை, இது எல்லாமே தான் அந்த ஒரு நாள்ல வந்து இவர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேங்கோட ஒரிஜினல் லீடரான JT பாத்தீங்கன்னா சுதீருக்கு வந்து நீ வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு பெர்மிஷனும் கொடுத்திருக்காரு. சோ அதுல சுதீர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் கிங் கேங் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கார்ப்பரேட் மாதிரியே இயங்கி இருக்கு. ஹைரார்கி மூலமா இவங்க மேல இவங்க கீழன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ல தான் இயங்குது. அது இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா டிசிஷன் மேக்கிங்னே ஒரு தனி ப்ராசஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் தனியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல சுதீரோட கம்பெனியன் ரொம்ப தப்பா இருந்தாலும், அவர் செஞ்ச விஷயம் அந்த கேங் லீடரா இருந்த தப்பா இருந்தாலுமே கூட அவரு இந்த உலகத்துக்கு கேங் எப்படி ப்ராப்பரா ஆர்கனைஸ் ஆகும், அந்த கேங் எப்படிலாம் நடக்கும்ன்றத ஒரு டாக்குமெண்ட்ரியா சொல்லிட்டு போயிருக்காரு. குறிப்பா அண்டர்வேர்ல்ட்ல என்னென்ன நடக்குன்ற விஷயம் எல்லாமே இவர் டாக்குமெண்ட் பண்ணனால இது எல்லாருக்குமே தெரிஞ்சு படத்துல மட்டுமே பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் நிஜத்துல நடந்தனால தான் படத்துல எடுக்கிறாங்கன்றதே தெரிஞ்சுக்கிட்டோம்.